ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரேஞ்சு தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வரும். அது ஒரு இயல்பு தான். அதே மாதிரி பவர் ரேஞ்சர் சீரிஸ்ல ஏகப்பட்ட சில்லி மிஸ்டேக்ஸ் இருக்கு. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ஜாலியாக ஃபன்னா இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களை சேரும். ஃபர்ஸ்ட் சில்லி மிஸ்டேக் எந்த பவர் ரேஞ்சர் சீரிஸ்ல ஆரம்பிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பவர் ரேஞ்சர்ஸ் லாஸ்ட் கேலக்சில எபிசோட் 2ல பார்த்தீங்கன்னா, ரேஞ்சர்ஸ் எல்லாருமே அந்த சோடா வச்சு ஃபைட் பண்ணும்போது அந்த ஸ்வாட்ஸ் எல்லாமே க்ளோ ஆரம்பிக்கும். அந்தந்த ரேஞ்சர் கலருக்கு ஏத்த மாதிரி ஸ்வாட் க்ளோ ஆகும். அப்ப அந்த இடத்த நல்லா நோட் பண்ணி பாருங்க. எல்லோ ரேஞ்சருக்கு எல்லோ கலர்ல க்ளோ ஆகும், பிங்க் கலர் ரேஞ்சருக்கும் எல்லோ கலர்லயே க்ளோ ஆகும். இதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல அதை மாத்திடுவாங்க. கரெக்டா பிங்க் கலர் ரேஞ்சருக்கு பிங்க் கலர்லயே க்ளோ ஆகும். இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். இதே எபிசோட்ல கடைசியில பாத்தீங்கன்னா, ரேஞ்சர்ஸ் எல்லாருமே தப்பிக்கிறதுக்காக மெகா ஷிப்ல ஏறி அந்த கிரகத்துல இருந்து எஸ்கேப் ஆவாங்க. அப்போ ரேஞ்சர்ஸ் எல்லாருமே வித்தவுட் ஹெல்மெட்டோட தான் இருப்பாங்க. அப்போ எல்லோ ரேஞ்சரை காட்டுவாங்க. அவங்க கையில மாஃபர் இருக்கும். பொதுவா லாஸ்ட் கேலக்சியை பொறுத்த வரைக்கும் ரேஞ்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கையில மாஃபர் இருக்கும். ரேஞ்சர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மாஃபர் அவங்க கையில இருக்காது. ஆனா இவங்க கையில எப்படி மாஃபர் வந்ததுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதே சீன்ல மத்த ரேஞ்சர்ஸ் கையிலுமே மாஃபர் இருக்காது. இவங்க கிட்ட மட்டும் தான் மாஃபர் இருக்கும். இது ஒரு மிஸ்டேக் தான். அடுத்ததா பவர் ரேஞ்சர்ஸ் லைஸ்பி ரெஸ்கியூல கேப்டன் மிச்சல் தன்னுடைய பையனான ரயான் கிட்ட, நான் உன்னை அந்த பள்ளத்தாக்குல இருந்து காப்பாத்துறதுக்காக உன்னை டீமன்ட்ட தத்து கொடுத்துட்டேன்னு சொல்லி அவரோட பிளாஷ்பேக்க தன்னுடைய பையன் கிட்ட சொல்லுவாரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ரயான் அவருடைய மாஃபரை அந்த இடத்துல கழட்டி போட்டுட்டு போயிடுவாரு. அதுக்கு அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா, டைபாலிகோ ஹெட் குவார்டர்ஸ்ல ரயான் டைபாலிகோ கிட்ட பேசின இருப்பாரு. அப்போ அவருடைய கையில பாத்தீங்கன்னா டைட்டானியம் ஆஃபர் இருக்கும். எப்படி கழட்டி போட்ட மாஃபர் திருப்பி அவரோட கையில வந்ததுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் தியரியா ஒன்னு சொல்லுவாங்க, அவர் கழட்டி போட்டதுக்கு அப்புறம் அவரே எடுத்துட்டு போயிடுவாருன்னு சொல்லி. ஆனா அதுக்கு அடுத்த எபிசோட்ல தான் கேப்டன் மிச்சல் ரயானுக்கு கிஃப்டா டைட்டானியம் ஆஃபர் கொடுப்பாரு. இதனால நான் முன்னாடி சொன்ன விஷயம் ஆக்சுவலா ஒரு மிஸ்டேக் தான். கண்டினியூட்டி ஏரர்ல இந்த தப்பு நடந்துடுச்சு. இதே மாதிரி பவர் ரேஞ்சர்ஸ் லைட்ஸ்பி ரெஸ்கியூவோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா, ரேஞ்சர்ஸ் எல்லாருக்குமே நம்பர் ஆர்டர் இருக்கும். ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோ, பிங்க்னு சொல்லி இந்த வரிசையில தான் இருக்கும். ரேஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ரேஞ்சர்ஸ் ஆகும்போது அவங்களுடைய மார்பிங் சீக்வன்ஸ்ல எல்லோ அண்ட் பிங்க் ரேஞ்சரோட மார்பிங் சீக்வன்ஸ் ஆர்டர் மாறி இருக்கும். பிங்க் ரேஞ்சர் 4th, எல்லோ ரேஞ்சர் 5th சொல்லி மாறி இருக்கும். இது மோஸ்ட்லி எடிட்டிங்ல தப்பா போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது என்ன பவர் ரேஞ்சர் சீரிஸ் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ தண்டர்ல நம்ம டாமி அலியர் ரேஞ்சரா மாறணும்னா அவர் கையில இருக்கிற மாஃபர்ல ஒரு கீயை லாக் பண்ணி அன்லாக் பண்ணுவாரு. அப்பதான் அவரால் பவர் ரேஞ்சரா மாற முடியும். ஒரு சில எபிசோட்ல டாமி அலிவரை நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவர் மாஃபர்ல கீயை லாக் பண்ணாம மாஃபருக்கு மேல சும்மாவே அந்த கீயை வச்சிருவாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இதெல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி இதெல்லாம் நோட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ இதெல்லாம் கவனிக்கும் போது சின்ன புலத்தனமா இருக்கு. அடுத்து பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ தண்டரோட டீம் அப் எபிசோட்ல பாத்தீங்கன்னா, எபிசோட் ஸ்டார்டிங்ல அங்க பிளேக் கீராவை பைக் ரேசிங் பாக்குறதுக்காக இன்வைட் பண்ணிருப்பாங்க. கீரா, ஈத்தன், கார்னர் இவங்க எல்லாருமே பைக் ரேசிங் பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. பிளேக்கோடது ரேஸ் அப்ப ஆரம்பிச்சிரும். அந்த ரேஸ்ல பிளேக் தான் வின் பண்ணுவாரு. அப்போ அவர் தன்னோட ஹெல்மெட்டை கழட்டுவாரு. அப்போ அவரோட கையை நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவர் கையில தண்டர் மாஃபர் உங்களால அவர் கையில பார்க்க முடியும். இதுக்கு அடுத்த சீன்ல கீரா கூட பிளேக் பேசின இருப்பாரு. அப்போ அவர் கையில இந்த மாஃபர் இருக்காது. லாஜிக்கா பாத்தீங்கன்னா, பிளேக்கு அவரோட மாஃபர் அவர் கையில இருக்க கூடாது. ஏன்னா லோத்தர் கூட நடந்த சண்டையில ரேஞ்சர்ஸோட மொத்த பவர்ஸுமே போயிடும். அப்புறம் எப்படி பிளேக் கையில இந்த மாஃபர் வந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஒரு மிஸ்டேக் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹெல்மெட் கல்ட்ற ஷாட்டை புதுசா எடுக்காம ஆல்ரெடி நிஞ்சா ஸ்டார்ம்ல எடுத்த அதே ஷாட்டை இந்த டைனோ தண்டர் எபிசோட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற பவர் ரேஞ்சர் சீரிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடில டைனோ தண்டர் ரேஞ்சர்ஸ்க்கும் எஸ்பிடி ரேஞ்சர்ஸ்க்கும் ஒரு டீம் அப் எபிசோட் இருக்கும். குறிப்பா எஸ்பிடி ரேஞ்சர்ஸ் டைம் டிராவல் பண்ணி டைனோ தண்டர் ரேஞ்சர்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த ரெண்டு ரேஞ்சர்ஸ் டீமும் ஒன்னு சேர்ந்து வில்லன் சேர்த்து சண்டை போடும்போது இவங்க எல்லாரும் ரேஞ்சர்ஸா மாறுவாங்க. அப்போ டைனோ தண்டர் ரேஞ்சர்ஸ் எல்லாரும் ரேஞ்சர்ஸா மாறும்போது அவங்களுடைய டைனோ ஜெம்ல இருந்து தான் அவங்களுடைய மார்பர்ஸ் வரும். பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ தண்டரை பார்த்தவங்க எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். அந்த டைனோ ஜெம்ல இருந்து மார்பர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க கையில மார்பர் இருக்கும். என்னதான் அவங்க கையில மார்பர் இருந்தாலும் இதுக்கு அடுத்த சீன்லயே அவங்க கையில இருக்கிற ஜெம்ல இருந்து இன்னொரு மார்பர் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சீனை மேல காட்டுறேன் பாருங்க. இது ஒரு சில்லி மிஸ்டேக் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு. அடுத்ததா பார்க்க போற பவர் ரேஞ்சர் சீரிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, பவர் ரேஞ்சர்ஸ் ஆர்பிஎம்ல எபிசோட் 2ல பாத்தீங்கன்னா, ரேஞ்சர் கிரீனையும் பிளாக்கையும் பிரிசன்ல தூக்கி போட்டுருவாங்க. அங்க அவங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்திருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா ஹாலிவுட் படத்துலயுமே ஜெயில்ல ஆரஞ்சு கலர்ல தான் ட்ரெஸ் கோட் இருக்கும். ஜெயில் கைதிகளுக்கு நம்ம கிரீன் அண்ட் பிளாக் ரேஞ்சருக்கு மட்டும்தான் இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் கோட் கொடுத்திருப்பாங்க. மத்த ஜெயில் கைதிகளுக்கு கிரே கலர்ல ட்ரெஸ் கோட் கொடுத்திருப்பாங்க. இதுல என்ன ப்ரோ தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரே ஜெயில்ல எப்படி ரெண்டு கலர் கோட் கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லி தெரியல. மோஸ்ட்லி இவங்களுக்குமே கிரே கலர்ல தான் ட்ரெஸ் கலர் கோட் கொடுத்திருக்கணும். எதனால ஆரஞ்சு கலர் கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்கள தனியா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக கொடுத்திருப்பாங்க. இதே எபிசோட்ல பிரிசன்ல
நம்ம பிளாக் ரேஞ்சருக்கும் அங்க இருக்கிற மற்ற பிரிசனருக்கும் வந்து ஒரு ஃபைட் வந்து நடக்கும். எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஜெல்லிக்காக சண்டை போடுவாங்க. அப்போ நம்ம பிளாக் ரேஞ்சரை வந்து அவர் சாப்பிட்ட தட்டோட தான் வந்து சேர்ந்து ஃபைட் பண்ணுவாரு. அப்போ அந்த ஃபைட் நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம பிளாக் ரேஞ்சரோட கையில தட்டையும் அவரோட கையையும் சேர்த்து ஒரு டேப்பால கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இதை வந்து நம்மளால வந்து கிளியரா வந்து பார்க்க முடியும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டண்ட் சீன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் வந்து எடுப்பாங்க. பிளாக் கலர் டேப்புக்கு பதிலா டிரான்ஸ்பரண்டா வேற ஏதாவது கலர் டேப் போட்டுருந்தா கண்டிப்பா நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். பிளாக் கலர்ல இருக்கிறதுனால தான் நம்ம கண்ணுக்கு வந்து அது டக்குன்னு தெரியுது. அடுத்தது எந்த பவர் ரேஞ்சர் சீரிஸ்ல இருந்து பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் மைட்டி மார்ஃபினோட எபிசோட் 9ல பாத்தீங்கன்னா எல்லோ ரேஞ்சர் கிட்ட ஒரு டாய் இருக்கும். அந்த டாய்க்கு வில்லன்கள் வந்து உயிர் கொடுத்துருவாங்க. வில்லன் உயிர் கொடுத்ததுனால அந்த டாய் வில்லன் சொல்றதை செய்யும். ஒரு கட்டத்துக்கு மேல வில்லன் சொல்றதை அந்த டாய் கேட்காது. அதனால ரீட்டர் ரிப்பல்ஸா அந்த டாயை வந்து ஜெயிண்டா மாத்திடுவாங்க. ரேஞ்சர்ஸும் தங்களுடைய மெகாசோட எடுத்துட்டு போயிட்டு அந்த ஜெயிண்ட் கூட சண்டை போட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற சண்டையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஜாப்பனீஸ் குழந்தையை உங்களால பார்க்க முடியும். அதிகப்புறா ஒரு சின்ன குழந்தை ஜெயிண்டா வந்ததுன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இது ஆக்சுவலா வந்து ஒரு மிஸ்டேக் தான். ஜாப்பனீஸ் ஃபுட்டேஜ்ல இந்த குழந்தைய வச்சு ஏதோ ஒரு ஸ்டோரி போயிருக்கு. அந்த ஜாப்பனீஸ் ஃபுட்டேஜை இங்க மைட்டி மார்ஃபின்ல யூஸ் பண்ணும்போது எடிட்டருக்கு வேற வழி இல்லாம இந்த ஃபுட்டேஜை ஆட் பண்ணிட்டாரு போல. அடுத்தது எந்த பவர் ரேஞ்சர் சீரிஸ்ல இருந்து பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பவர் ரேஞ்சர் சூப்பர் மெகா ஃபோர்ஸ்ல இருக்கிற லெஜெண்டரி பேட்டில் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மிகப்பெரிய யுத்தத்துக்கு வந்து எல்லா ரேஞ்சர்ஸுமே வந்திருப்பாங்க. அந்த ரேஞ்சர்ஸை வந்து தலைமை தாங்கினது வந்து நம்ம டாமி ஆலிவர் தான். அதுல நம்ம டாமி ஆலிவர் வந்து கிரீன் ரேஞ்சரா வந்திருப்பாரு. இந்த கிரீன் ரேஞ்சரை தவிர்த்து டாமி ஆலிவர் வந்து மைட்டி மார்ஃபின் ஒயிட் ரேஞ்சர், ஜியோ ரெட் ரேஞ்சர், டர்போ ரெட் ரேஞ்சர், டைனோ தண்டர் பிளாக் ரேஞ்சர்னு சொல்லி இத்தனை ரேஞ்சர்ஸா வந்து நம்ம டாமி ஆலிவர் வந்து பார்த்திருக்கோம். இதுல டர்போ ரெட் ரேஞ்சரை மட்டும் நம்ம விட்டுறலாம். ஏன்னா ஒரு சில எபிசோட்ல தான் வந்து அவர் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் போயிடுவாரு அந்த சீரிஸ்ல இருந்து. இதை தவிர்த்து மற்ற எல்லா ரேஞ்சர்ஸ் கேரக்டர்லயுமே வந்து நம்ம டாமி ஆலிவரை பார்த்திருக்கோம். இப்போ அந்த லெஜெண்டரி பேட்டில் இருக்கிற மிகப்பெரிய சில்லி மிஸ்டேக் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் சோல்ஜர்ஸை வந்து அட்டாக் பண்ணும்போது டாமி ஆலிவர் வந்து சூப்பர் மெகா ஃபோர்ஸ் ரேஞ்சர்ஸுக்கு பின்னாடி தான் வந்து நிப்பாரு. அந்த ஆயிரக்கணக்கான ஃபுட் சோல்ஜர்ஸை வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து எல்லா ரேஞ்சர்ஸுமே வந்து ஓடி போவாங்க. அப்போ டாப் ஆங்கிள் வந்து எல்லா ரேஞ்சர்ஸுமே வந்து காட்டுவாங்க. அதுல டாமி ஆலிவர் வந்து கிரீன் ரேஞ்சர் சூட்ல வந்து கடைசியா இருந்துட்டு ஓடி வருவாரு. அது மட்டும் இல்லாம டாமி ஆலிவர் நடிச்ச மற்ற ரேஞ்சர்ஸ் கேரக்டருமே உங்களால அதுல பார்க்க முடியும். ஒரே ஆளு எப்படி இத்தனை இடத்துல வந்து இருக்க முடியும்? இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் தான். ஆனா இந்த மிஸ்டேக் வந்து சரி செய்யறது ரொம்பவே கஷ்டம். ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ்ல ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் கேரக்டர்ல ஒரு ஆக்டர் தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அமெரிக்கன் வெர்ஷன்ல ஒரு ஆக்டர் 2-3 பவர் ரேஞ்சர்ஸ் ரோல்ல வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. இதனால இந்த லெஜெண்டரி பேட்டில் வந்து அது ஒரு பெரிய சிக்கலா வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதோட பார்ட் 2 வீடியோ வந்து நான் கண்டிப்பா வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா பவர் ரேஞ்சர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரே வீடியோல வந்து சொல்ல முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து தேவைப்படும். நான் நோட் பண்ண மாதிரி ஏதாவது சில்லி மிஸ்டேக் நீங்க பவர் ரேஞ்சர் சீரிஸ்ல நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கீழே கிராமஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த சூப்பரான வீடியோ இருந்து உங்களை சந்திக்கிறேன். போய்